ஹலோ வணக்கம். இன்றைக்கி 4 இயர் சீரீஸோட டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் வேல்யூஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஒரு பீரியாடிக் வித் பீரியட் எல் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா f of x equal to f of x plus l for all values of x. அதாவது f of xம் அந்த xோட ஒரு l ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய f of x plus lம் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம பிக்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை 0 to 2க்கு இடையில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை. இப்போ இந்த 0 to 2 அப்படிங்கிற இந்த 2ங்கிற எல் இந்த லென்த்தை நம்ம பீரியட் எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் திஸ் ஃபங்க்ஷன் பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் த எல் பீரியட் அப்படின்னு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு எல்லை அந்த எக்ஸோட ஆட் பண்ணும்போது சேம் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எல்லும் சேம் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் பார்த்திங்கன்னா அடுத்த இப்போ 0 to 2க்கு இடையில் எப்படி எஃப்எஃப்எக்ஸ் இருந்துச்சோ அதே தான் 2 to 4க்கு இடையில் எஃப்எக்ஸ் இருக்கும். அதே தான் 4 to 5க்கு இடையிலையும் இருக்கும். அதே தான் 6 to 8க்கு இடையிலையும் இருக்கும். இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு பீரியட் லென்த்தில், அதாவது எல் அப்படிங்கிற இந்த லென்த்தில் அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா போதும். அடுத்தடுத்த இது நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதனோட ஃபார்ம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும். ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதோட பீரியட் என்னென்னு கேட்டிங்கன்னா 2π. இப்போ பாருங்களேன், நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். sin x ஃபங்க்ஷனும் cos x ஃபங்க்ஷனும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான் வித் பீரியட் 2π. அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இது -π to +π இந்த கர்வ் உண்டான அந்த போர்ஷன் மட்டும் அப்படியே ரிப்பீட் ஆகி போயிட்டு இருக்கிறதாகவும் பார்க்கலாம். இதோட லென்த்து 2π லென்த்து, அதனால் இதோட பீரியட் 2π. அல்லது நம்ம 0 to 2πன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். 0 to 2πன்னு எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இந்த போர்ஷன் மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனெல்லாம் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஷேப்லேயே ரிப்பீட் ஆகி போயிட்டுருக்கும். அப்போ sin x அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π. அப்போ ஒன்று நம்ம எய்தர் -π to +πயில் அதனோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணலாம், அல்லது 0 to 2πலேயும் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணலாம். இப்போ இதே cos x எடுத்துக்கிட்டோம்னாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கர்வு தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதோட லென்த்து 2π தான். ஸோ இப்போ நம்ம sin xையும் cos xையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2πன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு கொஷின் அரைஸ் ஆகுது. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை இந்த வெறும் sin x cos xோட சீரீஸாக எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். அதுக்கு பேர் தான் ஃபோரியர் சீரியஸ். இப்போ இன்னுமே பாருங்களேன், sin x ஃபங்க்ஷனை -π to +πக்குள்ளே மட்டும் நான் எடுத்துக்கிறேன். cos x அப்படிங்கிற ஃபங்க்ஷனே -π to +πக்குள்ளே மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபோரியர் சீரீஸ் ஃபார் ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். let f of x be a 2π periodic function which is integrable on -π to +π closed interval அப்படின்னு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். சப்போஸ் தட் த கிவன் ஃபங்க்ஷன் f of x can be expressed as a trigonometric series as, அதாவது f of x அப்படிங்கிறது ஒரு 2π பீரியாடிக் ஃபங்க்ஷனு, -πக்கும் +πக்கும் இடையில் அதை இன்டெகிரேட் பண்ண முடியும்னு அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். மோரோவர் அந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஃபார்மில் நம்ம எழுத முடியுங்கிறதே நம்ம அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். அதாவது f of x a0/2 + a1 cos x + a2 cos 2x + எக்ஸெட்ரா ப்ளஸ் b1 sin x + b2 sin 2x. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மும் அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் கொசைன்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் சைன்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. இதுதான் ஃபார்மு. இப்போ இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா a0/2 ப்ளஸ் summation n = 1 to an cos nx ப்ளஸ் summation n = 1 to bn sin nx, வேர் த கான்ஸ்டன்ட்ஸ் a0 an bn எல்லாமே என்னென்னு கேட்டால் calculated from f of x. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியவை. இப்போ நம்ம ரைட் சைடில் எழுதியிருக்கக்கூடிய இந்த சீரீஸுக்கு பேர் தான் ஃபோரியர் சீரியஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த f of x நம்ம ஃபோரியர் சீரீஸில் இப்படி எழுதி வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கான்ஸ்டன்ஸை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கான்ஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது அவசியம். அதாவது டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ் ஃப்ரம் -π to +π. ரெண்டு சைடுமே -πலேருந்து +π வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு எப்படி ஆகும்னு பாருங்கள், -π to +π f of x into dxன்னு வரும்.
இப்போ வந்து லெஃப்ட் சைடு போட்டாச்சு. ரைட் சைடில் அவனோட இன்டெக்ரல் வேல்யூஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் பாருங்கள். இப்போ -π to +πக்கு இந்த இன்டர்வலுக்குள்ளே sin nxஆக இருக்கட்டும் அல்லது cos nx ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து எப்பவுமே 0 தான். இதை நோட் பண்ணிக்கணும். முக்கியமான ரிசல்ட் இன்டெக்ரல் sin nx ஃப்ரம் -π to +π இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0, cos nxோட வேல்யூவும் 0 தான். இப்போ இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் இப்போ மீண்டும் ஃபர்தராக வந்து பழைய இதுக்கு வாங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் -π to π f of x into dx ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் a0/2 மட்டும்தான் இன்ட்டு dx இன்டெக்ரல் வரும். மற்ற எல்லா டேர்முமே வேனிஸ் ஆயிடும். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா cos nx ஓட இன்டெக்ரல் வேல்யூ 0, sin nx ஓட இன்டெக்ரல் வேல்யூ 0ன்னு சொன்னால மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் 0ன்னு ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்குது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் a0/2 இன்ட்டு அங்கே வந்து 2π வரும், 2 கேன்சல் ஆயிடும். அப்போ π a0 வரும். அப்போ a0 = 1/π இன்ட்டு -π to +π f of x into dx அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த a0க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம a0/2ன்னு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த 2 கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தோம். அப்படி என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஏஎன்னுக்கும் பிஎன்னுக்கும் இதே ஃபார்மில் தான் ஃபார்முலா வரும். அதனால் எல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்து சேம் ஷேப்பில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம a0/2ன்னு எடுத்துக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மற்ற கான்ஸ்டன்ட் அதாவது ஏஎன்னோட கான்ஸ்டன்ட் ஏஎன்னை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். மல்டிப்ளையிங் cos nx ஆன் போத் சைட்ஸ் அண்ட் டேக்கிங் இன்டெக்ரல் ஃப்ரம் -π to +π. இப்போ cos nxஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ cos nxஐ மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். f of x into cos nx அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் -π to +5 into dx. இப்போ ரைட் சைடு என்ன ஆகும்? இங்கே cos சீரீஸ் இருக்குது, sin சீரீஸ் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இதை நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் 2 ஸ்லைடை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா cos mx into cos nx இந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ m(n) ≠ இருந்தால் 0 நோட் பண்ணிக்கணும். சிமிலர்லி பிலோவில் இருக்கக்கூடிய அனிமேஷன் பாருங்களேன். sin mx into sin nx இந்த இன்டெக்ரலோட வேல்யூ வந்து 0, m(n) ≠ இருக்கும் பொழுது. இதை எப்படி நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா cos அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் சீரீஸ், sin அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் சீரீஸ். சேம் ட்ரிக்னோமெட்ரிக் சீரீஸ் அதாவது cos sin அல்லது sin இந்த மாதிரி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா m(n) ≠ இருந்துச்சுன்னா 0. அப்படி இன்கேஸ் m(n) ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா π. இங்கே பாருங்களேன். இப்போ m(n) ஈக்குவலாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா cos mx cos nx என்ன ஆயிரும்? cos ஸ்கொயர்டுன்னு வருமா? cos ஸ்கொயர்டு nx. இப்போ இதோட வேல்யூ வந்து π, எப்பவுமே π தான். n வந்து எனி இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர். இதே மாதிரி சிமிலர்லி sin ஸ்கொயர்டு nxோட வேல்யூ என்ன ஆகும்னு பாருங்கள், இன்டெக்ரல் அதுவும் π தான் வேல்யூ. அப்போ இது மொத்தம் இந்த 2 ரிசல்ட் பார்த்துருக்கோம். மூணாவதாக ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், அதே sin mx into cos nx முன்ன பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா sin அல்லது cos இதோட இன்டெக்ரல் வேல்யூ ஒன்று 0வாக இருக்கும், 2 ஈக்குவலாக இருக்கும்போது பையாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா sin mx cos nx m(n) ஈக்குவலாக இருந்தாலும் இல்லைனாலும் இதோட வேல்யூஸ் ஆல்வேஸ் 0 தான். இந்த அனிமேஷனை பார்த்தாவே புரியும். இங்கே வந்து n வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு m வந்து நம்ம வேரி பண்ணியிருக்கோம். இந்த m வந்து 3ல் வரும்போது நீங்கள் முன்னாடியே வந்திருக்கோம். 3ல் வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து எப்பவுமே 0 தான் இருக்கும். ஆனால் பட் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது π அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம 3 இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கேல்குலேஷனுக்கு வருவோம். அதாவது cos nxஆல் மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டன்ட் டேம் என்ன ஆகும்? 0ன்னு ஆயிரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா cos nxோட இன்டெகிரல் வேல்யூ 0. நெக்ஸ்ட் பாருங்களேன், அந்த cos சீரீஸில் மற்ற எல்லா டேர்மோட வேல்யூ 0 ஆகும் எக்ஸப்ட் cos nxங்கிற அந்த டேர்ம் மட்டும் இதோட மல்டிப்ளை ஆகும்போது cos ஸ்கொயர்டு nxன்னு வரும். ஓகேங்களா? சைன் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட நம்ம cos nx மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணும்போது அது m(n) ஈக்குவலாக இருந்தாலும் ஈக்குவலாக இல்லைனாலும் 0ன்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதனால் அதில் இருக்க எல்லா வேல்யூஸும் 0. அப்போ ரிசல்ட் வேல்யூ அந்த an இன்ட்டு cos ஸ்கொயர்டு nxோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து பைங்கிறனால அது பை போட்டுக்கிறோம். அப்போ இதிலிருந்து an = 1/π இன்ட்டு இன்டெக்ரல் -π to π f of x into cos nx into dx அப்படின்னு ஃபார்முலாவை anக்கு கொடுத்தாச்சு. இப்போ சிமிலர்லி sin nx ரெண்டு பக்கம் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்டெக்ரல் -π to +π எடுத்தோம்னு வச்சுங்களேன். லெஃப்ட் சைடு என்ன ஆகும்? f of x into sin nx into dxன்னு வரும், இன்டெக்ரல் -π to +π. இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மு 0 ஆகும். இந்த காஸ் டேர்மில் பாருங்களேன், காஸ் டேர்மில் வந்து sin nx எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஆல்வேஸ் 0 தான். இந்த சைன் டேர்மில் இந்த nth டேர்ம் மட்டும்தான் வந்து
அப்படியே கிடைக்கும். அதாவது அப்போ sin nx வரும், இங்கே ஒரு sin nxல மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் nx, அதோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து பைன்னு இருக்கனால bn பை மட்டும் கிடைக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம p1ஓட வேல்யூ வந்து 1/π இன்ட்டு இன்டெக்ரல் -π to +π f(x) into sin nx into dx அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சோஃபார் நம்ம ஃபோரியர் சீரீஸ்னால் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? f(x) அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், 2π பீரியாடிக் ஃபங்க்ஷனு which is integrable on -π to +π அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f(x) இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஃபார்மில் எழுத முடியும். அதோட கான்ஸ்டன்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குது. a0 = 1/π இன்ட்டு -π to +π இன்டெக்ரல் f(x) into dx. an-க்கு வந்து அதே மாதிரி 1/π இன்ட்டு இன்டெக்ரல் -π to +π f(x) into cos nx into dx. சிமிலர்லி bn-க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 1/π இன்ட்டு இன்டெக்ரல் -π to +π f(x) into sin nx into dx. நோட் பண்ணிக்கணும். அதாவது cos nx-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் an. அப்போ cos nx-ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா cos nx-ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். sin nx-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் bn. அப்போ sin nx-ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா sin nx-ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். நோட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமானது ஃபோரியர் சீரீஸ்னால் இதுதான். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். ஃபைண்ட் த ஃபோரியர் சீரியஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = x -π to +π எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரீஸ் வந்து நம்ம இருக்குன்னு எடுத்துக்குவோம். a0/2 இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஃபோரியர் சீரீஸோட. இப்போ இதோட கான்ஸ்டன்ட் எல்லாம் கண்டுபிடிப்போம். a0 அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா 1/π இன்ட்டு இன்டெக்ரல் -π to +π f(x) into dx. இப்போ இல்லை f(x)க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணி சுருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. அதாவது ஃபோரியர் சீரீஸில் இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி நம்ம பெரும்பாலான இன்டெக்ரல் பண்ணாமையே நம்ம வந்து வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு கண்டுபிடிப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆடு அல்லது ஈவன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தான் இது. f இஸ் ஆடு if and only if f of -x is equal to -of f(x). அதாவது எக்ஸுக்கு பதிலாக -xன்னு போட்டோம்னா அப்போ என்ன ஆயிரும்? அந்த மைனஸ் வெளியில் எடுத்துட முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடு ஃபங்க்ஷன்னு பேர். அதுவே f of -x எடுத்திங்கனாலும் f(x)னால ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது சிமெட்ரிக்கல் அபவுட் த ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ் பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். பாருங்கள், எக்ஸுக்கு என்ன வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துச்சோ f(x)ன்னு வேல்யூ கொடுத்துச்சோ அதே தான் -x-க்கும் அதே வேல்யூ தான். ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கனால அப்போ என்ன சொல்ல இதை தான் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துக்கு நம்ம இது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்குது. டெஃபினைட் இன்டெக்ரலில் ஒரு ரிசல்ட் இருக்குது. அதாவது இன்டெக்ரல் -L2 + L f(x) into dx-ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது -L2 + L இந்த ரேஞ்சில் இருக்கணும். அதாவது 0 வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ ஆடு ஃபங்க்ஷனாக இருந்தால் 0 நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்லை. எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஆடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா -a2 + a -L2 + L இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 0. இதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா -L-இருந்து +L வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம 0-லிருந்து L வரைக்கும் கண்டுபிடிச்சா அது 2 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நம்ம கணக்கில் வந்து f(x) = x அப்படிங்கிறது ஆடு ஃபங்க்ஷனாக இருக்கனால -π to +πக்கு நம்ம கண்டுபிடிக்காமே நம்ம 0 அவ்வளோதான். சிமிலர்லி an-ஓட ஃபார்முலா பாருங்களேன் 1/5π -π to +π இன்டெக்ரலில் f(x) into cos nx. இப்போ f(x)ஓட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு தெரியும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு ஃபங்க்ஷன் தெரியும். காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஆடு ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆடு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா f(x) into cos nx இது ஹோலாக எடுக்கும்போது இது வந்து ஆடு ஃபங்க்ஷன். அப்போ அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் 0 தான். ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணாமே அதோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் a0ம் 0 an-ம் 0. இப்போ ரிமைனிங் இருக்கிறது bn மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். f(x)க்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ x into sin nx into dx இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூவி ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் வந்து udv ஃபார்முலா இருக்குது. நம்ம இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நமக்கு என்ன udv ஃபார்முலா ஒவ்வொரு டைமும் அப்ளை பண்ணாமல் அதை பெர்னாலிஸ் ஃபார்முலாவாக ஈஸியாக போட்டுக்கலாம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வந்து சீக்கிரமாக வேனிஸ் ஆகி 0 ஆகுதோ அதை எப்போவுமே யூன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும், அதுக்கப்புறம் 0ன்னு ஆயிரும். sin nx நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அது 0 வராது.
காசு சைனு காசு சைனு ஆல்டர்னேட்டாக மாறி மாறி போயிட்டுருக்கும். அப்போ எதை வந்து யூவாக எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கிரம் வந்து வேனிஸ் ஆகுதோ அதுதான் வந்து யூன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸை தான் நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் போர்ஷன் ஃபுல்லாக சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தான் நம்ம டிவின்னு தான் எடுத்துக்கணும். அதை வீன்னு எடுத்துக்கூடாது, அதை டிவின்னு எடுத்துக்கணும். இதுதான் ரூலு. இப்போ இதுக்கு நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அதாவது இன்டகரல் யூடிவின்னு இருந்துச்சுன்னா யூவி மைனஸ் யூ டேஸ் வி1 ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி2 மைனஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டாக போகணும். மேலே இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷனையும் சஃபிக்ஸில் வரக்கூடிய 1 2 3 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷனையும் குறிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இடத்துக்கு யூ அப்படிங்கிறது எக்ஸு. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த டிவியை இன்டகிரேட் பண்ணணும். சைன் என்எக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு 1/π அப்படியே இருக்குது. எக்ஸை வச்சுக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா சைன் என்எக்ஸை பண்ணிங்கும்போது மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் வரும். ஒரு ஃபார்முலாவுக்கு உண்டான மைனஸு. இப்போ எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என்ன, அதைத்தான் நீங்கள் வந்து மீண்டும் ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது வியை தான் இன்டகிரேட் பண்ணணும். வி இன்டகிரேட் பண்ணால் வி1. நீங்கள் உடனே டேரெக்டாக வந்து அந்த சைன் என்எக்ஸை தான் வின்னு எடுத்துக்கிட்டு வி1 அப்படி அப்ளை பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி இந்த டிவி இன்டகிரேட் பண்ணால் தான் வி கிடைக்கும். அதுக்கப்புறம் வி இன்டகிரேட் பண்ணால் வி1 கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என்ன இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் அப்படியே போட்டுப்போம். காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் என்எக்ஸ் பை என்ன. ஆல்ரெடி ஒரு என் இருக்குனால என் ஸ்கொயர்டு லிமிட் அப்ளை பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம வந்து லிமிட்டை வந்து சும்மா அப்ளை பண்ணி பார்க்குறோம். சைன் பை அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன, சைன் என் பையோட வேல்யூ 0 தான். சைன் என் மைனஸ் பை அதோட வேல்யூ 0 தான். இந்த மாதிரி லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது 0 வந்துச்சுன்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0, லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0னா அதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமை எழுதுங்க. 1/π இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எழுதியாச்சு. இப்போ பை அப்ளை பண்ணி பார்ப்போமே. 1/π இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக வந்து பை அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் என் பை பை என்ன மைனஸ் ஆல்ரெடி இங்கே காசில் ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸில் வந்து ஒரு மைனஸ் பை சப்ஸ்டிட் பண்ண ஒரு மைனஸ் பார்த்தீங்களா, அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ ப்ளஸ் பை இன்ட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூட அப்படியே வரும். மைனஸ் காஸ் இன்ட்டு என் பை பை என்னன்னு வந்துடும். இப்போ என்ன ஆயிரும், 1 - 1 ஹோல் பவர் இந்த காஸ் என் பையோட வேல்யூ வந்து என்னென்னா -1 ஹோல் பவர் n. இப்போ இங்கே 2 இருக்கனால -1 ஹோல் பவர் n + 1 டிவைட் பை 2/n இருக்கும். இதோட சிம்பிளிஃபை பண்ணோம்னா therefore Fourier series of the function f of x is equal to x அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட ஃபோரியர் சீரிஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to a0 0 an 0 bn மட்டும்தான் இருக்குது. அப்போ சீரிஸ் n is equal to 1 to infinity bn sin nxங்கிற ஃபார்மில் இருக்கும். bn அப்படிங்கிறது -1 ஹோல் பவர் n + n in 2/n அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் ஒன்றா கம்பைன் பண்ணி எழுதுனா இப்படி எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஃபாக நம்ம வந்து சும்மா விஷுவலுக்காக காட்டியிருக்கோம். அது எப்படி அது கோயின்சிட் ஆகுதுங்கிறது பாருங்களேன். அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து f of x is equal to x அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட கிராஃபு. ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் ஃபைனட் டேர்ம்ஸ்னு எடுத்துங்களேன். இப்போ நம்ம n is equal to 1 to infinity எடுக்காமல் n is equal to 1 to k டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த k வந்து 1லிருந்து 2 3 4 ஒரு 20 வரைக்கும் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோரியர் சீரிஸ் வந்து எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுங்கிறத விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோரியர் சீரிஸ் அந்த பர்டிகுலர் -π to +πயில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவல், அதாவது எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனும் அந்த சீரியஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2 வந்து ஃபைண்ட் த ஃபோரியர் சீரியஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to 1/2 π - x 0 to 2π. முன்னே நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டது -π to +πங்கிற இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 0 to 2π அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலாவில் எந்த மாற்றமும் கிடையாது. சேம் ஃபார்ம் மெத்தேடு தான். f of x is equal to a0/2 சீரிஸ் ஆஃப் கொசைன்ஸ் ப்ளஸ் சீரிஸ் ஆஃப் சைன். a0ஓட ஃபார்முலா வந்து 1/π. இன்டெக்ரல் 0 அந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் 0 to 2πன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே ஃபங்க்ஷன் வந்து 0 to 2πயில் கொடுத்துருக்கனால இன்டெக்ரல் 0 to 2π அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1/π இன்ட்டு அந்த f of x பதிலாக 1/2 π - x 1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். π - x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா πx -x² இருக்கும். இப்போ நீங்கள் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 2π. அப்போ 1/π π × 1/2 இப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து 2π போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு பை இருக்குது 2π² -x² பதிலாக 2π போடும்போது என்னென்னு கேட்டால் 4π²/2. இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த 2க்கும் 4 கேன்சல் பண்ணால் 2π² கேன்சல் பண்ணால் 0ன்னு வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து அது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, அதனால் வந்து நம்ம 0ன்னு போட்டோம். பட் இங்கே வந்து கால்குலேட் பண்ணும்போதே 0. இது வந்து ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. இங்கே நமக்கு இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய f of xங்கிறது ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. பட் ஆனால் a0 நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0 கிடச்சிருச்சு.
இப்போ ஏஎன் கால்குலேட் பண்ணுவோம். சேம் ஃபார்முலா 1/π இன்ட்டு, ஆனால் -π to +π கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. 0 to 2π f(x) into cos nx. அப்போ என்ன ஆயிரும்? சேம் மெத்தடாலஜி. இதை ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து யூன்னு எடுத்துக்கணும், ரெண்டாவது பார்ட்டை டிவின்னு எடுத்துக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. டிவி நோட் எடுக்கணும். பெர்னாலிஸ் ஃபார்முலா uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் எக்ஸெட்ரா. ஆல்டர்னேட் சைனு அதை நோட் பண்ணிக்கோங்க. 1/πங்கிறது காமனாக வெளியில் இருக்குது. இதோட இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ தான் 0 to 2πங்கிற லிமிட் அப்ளை பண்ணுறதுனால அது வந்து பிரேசஸ்க்கு வெளியில் வந்து 0 to 2π கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்கிறது பாருங்களேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே u அப்படியே வச்சுருக்கோம். u அப்படியே வச்சுக்கிட்டு v வேணும் அப்படிங்கும்போது அது dv தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். காசை இன்டகிரேட் பண்ணால் sin nx/n மைனஸ் அதாவது இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து யூ டேஸ் போடணும். பார்த்தீங்களா, யூ டேஸ் அப்படிங்கிறது என்னது? அதை ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா -1/2 வரும். அது அப்படியே -1/2 மைனஸ் மேலே போட்டுருக்கோம். -1/2 இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறத மீண்டும் ஒரு டைம் வந்து இன்டகிரேட் பண்ணணும். சைன் இன்டகிரேட் பண்ணால் cos nx வரும், -cos nx. அதனால் -cos nx பை என்னக்கு ஒரு எண் ஆல்ரெடி இருக்குனால n² வந்துருச்சு. இப்போ -1/2 மீண்டும் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதனால் அடுத்த டைம் எழுத தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இப்போ இதில் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எதில் வந்து லோயர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்கும் 0 வருதோ அதை நம்ம சைக்யூட் பண்ணி விட்டுலாம். சைனை பொறுத்தளவுக்கு வந்து sin nπயோ sin 2nπயோ 0 தான். காசு sin 0 தான். அதனால் வந்து அந்த சைன் டேர்ம் வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்டுலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்மை வந்து நம்ம எழுதினா போதும். இன்னும் நோட் பண்ணிக்கோங்க. cos nπ இருக்குது பார்த்தீங்களா, cos nπயோட வேல்யூ -1/n. அதே cos 2nπங்கிறது என்னென்னா அதே தான், -1/2n வரும். அப்போ -1/4 ஈவன் நம்பர் இருக்கனால அது வந்து +1க்கு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சைன் டேர்ம் போக மிச்சம் இருக்க டேர்ம் எழுதிக்கணும். அப்போ -× ப்ளஸ் வரும். 1/π அப்படியே இருக்குது, 1/2 மட்டும் எழுதிக்கிறோம். -cos nx/n² 0 to 2π அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 1/2πங்கிற 1/2 கான்ஸ்டன்ட். அப்போ 2π அப்ளை பண்ணாலும் அதே தான், சேம் 1 தான். அதே 0 அப்ளை பண்ணாலும் அதே 1 தான். இப்போ சேம் வேல்யூ வரனால an அப்படிங்கிறது இங்கே 0 தான் வந்துருச்சு. நோட் பண்ணிக்கிங்க. இது இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, அதாவது ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது, இருந்தாலும் 0 தான். நோட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து bn அப்படிங்கிறது பாருங்களேன், சேம் மெத்தடாலஜி. இன்டகிரல் வந்து -π கிடையாது, -π to +π கிடையாது, 0 to 2π. f(x)க்கு பதிலாக 1/2 π - x into sin x எடுத்துக்கிறோம். இதில் வந்து uv மட்டும் பிரித்து எழுதுகிறோம், u into dv பிரித்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பெர்னாலிஸ் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறோம். பெர்னாலிஸ் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும்போது லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. இதில் எது 0 ஆகுமோ அதை கேன்சல் பண்ணலாம். சைனோட இது வந்து 0 ஆயிரும், கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வேல்யூஸ்க்கு நீங்கள் அந்த லிமிட்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? bn வேல்யூ வந்து 1/n அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு வந்து ஃபோரியர் சீரீஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = 1/2 π - x இந்த ரேஞ்ச் 0 to 2π ரேஞ்சில் என்னன்னு பாருங்கள். 1/2 π - x ஈக்குவல் டு a0ம் an 0 ஆகுங்கிறனால ரிமைனிங் இருக்கிறது சீரீஸ் ஆஃப் சைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்டகிரல் சமேஷன் n = 1 to ∞ bn sin nx மட்டும்தான் இருக்குது. அப்போ bn அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு 1/n, அது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கிறோம். அப்போ அதாவது sin nx/n வச்சுக்கோங்களேன், இதுதான் அந்த சீரீஸு. sin nx/n அப்படிங்கிறது இப்போ இந்த சீரீஸ் வந்து இன்ஃபினைட் சீரீஸ் எடுக்காமல் நம்ம வந்து k வரைக்கும் டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா நம்மளை விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது தான் வந்து 1/2 π - x அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் 0க்கும் 2πக்கு இடையில இருக்குது பாருங்கள், 0க்கும் 2πக்கு இடையில இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஃபோரியர் சீரீஸில் வந்து ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கர்வ் வந்து எப்படியெல்லாம் பெண்ட் ஆகி கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த k அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ இதுதான் வந்து ஃபோரியர் சீரீஸ் வந்து பர்டிகுலர் இன்டர்வல் 0 to 2πயில் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்து -π to +π கிடையாது, -π to +πயில் கிடையாது. அது வந்து நம்ம வந்து 0 to 2πயில் தான் அதை வந்து நம்ம கன்வர்ஜென்ட் ஆக்க வரோம். அதுக்காக தான் அந்த இன்டர்வல் வந்து 0 to 2π எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் 3 ஒன்று பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 3யோட ஃபோரியர் சீரீஸு முடிப்போம். எக்ஸாம்பிள் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமானது. 2 ஃபார்ம் இருந்து எப்படின்னு பாருங்கள். அதாவது அந்த ஃபங்க்ஷனில் 2 காம்போனன்ட்டு -π to 0 வரைக்கும் அந்த வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, 0 to π வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே சேம் ஃபார்முலா a0 = 1/π × -π to +π. என்ன இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மட்டும் -π to 0 வரைக்கும் 0ங்கிறனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம், 0 to π மட்டும் வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 1/π அப்படியே வந்துடும். -π to +πக்கு பதிலாக 0 to π × f(x) பதிலாக π × dx, π கேன்சல் ஆயிரும், அதில் ஒரு π மட்டும் வரும். அப்போ a0ஓட வேல்யூ π மட்டும் வந்துருச்சு. an வேல்யூ பாருங்கள் 1/π, π கேன்சல் ஆயிரும்,
காஸ் nx இன்டகிரேட் பண்ணால் sin nx பை n 0 அப்ளை பண்ணிங்கன்னா sin பையும் 0 தான் sin 0 0 தான். அப்போ இதோட வேல்யூ வந்து 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ ஏஎனோட வேல்யூ 0, பிஎன்னோட வேல்யூ பாருங்கள் 1 பை பை இன்ட்டு மைனஸ் பை டு ப்ளஸ் பை. அப்போ வந்து 0, அதாவது எஃப்எக்ஸ் வந்து மைனஸ் பையிலிருந்து 0 வரைக்கும் 0ங்கனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அந்த இடத்துக்கு 0 மட்டும் போடலை, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என்னன்னு வரும். இப்போ 0 டு பை மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 பை n இன்ட்டு 1 மைனஸ் 1 ஹோல் பவர் n அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி திங்க் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ n-க்கு பதிலாக ஈவன் நம்பர், n-க்கு பதிலாக 2n அப்ளை பண்ணணும்னு வச்சுங்க. b of p2n அப்படிங்கிறது என்ன அப்ளை பண்ணோன்னா 1 மைனஸ் 1ன்னு ஆயிரும். அப்போ 0ன்னு வந்துடும். அதுவே 2n மைனஸ் 1 அப்படின்னு அது ஒரு ஆட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு மைனஸ் வந்துடும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ அங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 2 டிவைடட் பை டூ டிவைடட் பை அந்த n ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம n-க்கு பதிலாக 2n மைனஸ் 1 கொடுத்துருக்கனால n-க்கு பதிலாக 2n மைனஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபோரியர் சீரிஸ் பாருங்களேன். ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன ஆயிரும், a0க்கு பதிலாக தான் பை, அந்த இடத்துக்கு வந்து பை மட்டும் கிடையாது பை பை 2. ஏன்னா நம்ம a0ல் வந்து a0 பை 2 தான் கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம். அப்போ பை பை 2 ப்ளஸ் an கிடையாது, an வந்து 0 வந்துட்டோம்னா அது விட்டுறோம், ப்ளஸ் pn sin nx மட்டும் இருக்குது. வேறு pn அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஈவன் நம்பர் p2n அப்படிங்கிறது 0, p2n மைனஸ் 1 அப்படிங்கிறது 2 டிவைட் பை 2n மைனஸ் 1. அப்போ பை பை 2 அப்படியே போட்டுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிஎன்ஏ வந்து ஈவன் நம்பரில், ஏன்னா ஈவன் நம்பருக்குலாம் ஜீரோவாக இருக்கனால நம்ம ஈவன் என்ன நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஆடு மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அதுக்காக வந்து நம்ம n-க்கு பதிலாக 2n மைனஸ் 1ன்னு போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ bn-க்கு பதிலாக b2n மைனஸ் 1 மட்டும் போட்டுவிட்டு n is equal to 1 to infinity கொடுத்துக்கிறோம். இப்போ இதோட கிராஃபை பாருங்களேன். k அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் k. இப்போ அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அந்த ஃபங்க்ஷனோட 2 காம்பனண்ட்டு. மைனஸ் பை டு 0 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு 0 இருக்குது. அதுவே வந்து பை 0க்கும் பைக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கனால அந்த பைங்கிறதுல வந்து ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து இப்போ அதனோட கர்வ் பார்த்திங்கன்னா கேவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அது எப்படி அது கன்வெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ சோஃபார் நம்ம வந்து ஃபோரியர் சீரீஸ் அப்படிங்கிறது எந்த இன்டர்வலில் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்டர்வலில் அந்த ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகும்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கான்ஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இன்டர்வல் ரொம்ப முக்கியம். ஃபோரியர் சீரீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஃபார்முலா வந்து சேம் தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.